2 இடம் தான் கலைமகளுக்கு ஸ்தானம். மைசூர் போயிருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நவராத்திரியும் ஒரு தடவையாவது மைசூர் போய் பாருங்க. சாமுண்டீஸ்வரி பேர் அந்த அம்பாளுக்கு பேர். அந்த சாமுண்டீஸ்வரி யாரெல்லாம் பார்க்குறாளோ அவளுக்கு எல்லாம் இந்த பிறவியில் எல்லா பயனும் நீங்கும். எப்படி 10 மாதம் குழந்தை பிறக்கும், உன்னுடைய ஏதோ ஒரு குழந்தை ஞானியாக பிறப்பாது வேதம் சொல்லுது. அது எங்கே இருக்குன்னா மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்கு. எல்லா இந்த 14 தேவிகளும் சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்து பிறந்தவளாம். வேற எங்கேயுமே கிடையாது. சாமுண்டீஸ்வரி கோயில் வேற எங்கேயும் கிடையாது, மைசூரில் மட்டும்தான் இருக்கு. அந்த மைசூரில் இருக்கிற அந்த தேவியை தான் மைசூர் மகாராஜா தசரா விழான்னு கொண்டாடுறாரு. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு அங்கே செல்வங்கள் குறையுமே இல்லை. ராஜ பரம்பரையில் செல்வம் குறையாமல் இருக்கிறவங்க 1 கோடி ஆண்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு காலத்தில் குழு ஆரம்பிச்சிருக்காங்க, நவராத்திரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் வேஷம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷங்கள் போட்டு வைக்கணும். இது என்ன சயின்ஸ்னா, இந்த பிறவியில் எப்போவாவது ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கும். சாமுண்டினா 3 தேவிகளும் ஒன்றாக இருப்பவள். முண்டினா தேவின்னு பேர். அதனால அந்த அம்பாளுக்கு பேர் வேற எங்கேயுமே இருக்காது, சாமுண்டீஸ்வரின்னு பேர். போனால் பாருங்க, மைசூருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் அம்பாளை தெளிவாக பார்க்கணும். நவராத்திரி தசரா விழாவை அங்கே ரசிக்கணும். குதிரைகள், பறவைகள், மீன்கள் எல்லாமே வரும், வரிசையாக வரும். மேளம், தாளம், சங்கீதம், எத்தனை கருவிகள் இருக்கோ அத்தனை கருவிகளும் 4 மணி நேரம் அங்கே உலாவி கொண்டு வருவாங்க. 4 மணி நேரத்துக்கு நமக்கே அசந்து போகும். அவ்வளவு என்ன கலைமகள் என்னென்ன இதெல்லாம் இருக்காளோ அத்தனை வாத்தியங்கள், அத்தனை பிறப்புகள், அத்தனை வடிவங்கள் எல்லாமே அங்கே வரும். அதில் கடைசி பல்லக்கில், தங்க பல்லக்கில் சாமுண்டீஸ்வரி தலை தங்கத்தில் வச்சு குதிரை மேலே ஞான மேலே வச்சு கொண்டு வருவாங்க. மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் எங்கேயாமும் சுற்றுலா பண்ணுறீங்க, ஒரு தடவையாவது தசராவுக்கு அங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்காவது மைசூர் தேவியை போய் நல்லா 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 தெளிவாக பார்க்கணும். கண்ணார உங்களை பார்க்கணும். ஒரு வடிவம், கண் அழகு, உதட்டழகு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு உண்மை சொல்ல போகிறேன். எப்படி சாமி 1 கோடி வருஷத்துக்கு முன்னால் இது இவ்வளோ அழகாக இருந்திருக்கு அப்படின்னா, அது ஒரு தேவி அங்கே வந்து வடிவம் எடுத்து அந்த மலையை ரசித்து அந்த அம்பாள் தானாகவே கல்லா மாறினாலும், தானாகவே சுயம் பிரதிஷ்டகனா சாமுண்டீஸ்வரி. வேற எதுவுமே செய்து வச்ச சிலை இல்லை. அது தேவியே பூலோகத்துக்கு வந்து சின்ன குழந்தையாக அவதாரம் எடுத்து அவர் தேவியாக மாறி தானே அந்த மலையில் பாதியில் ஒரு படியில் உட்கார்ந்து சிலையாக மாறி. மற்ற சிலையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தூணை சிலைகளும் செஞ்சு வச்சோம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலையும் அந்த தேவி அந்த வடநாட்டில் அவளும் அங்கே அதே மாதிரி இருக்கிறார். இவங்க 2 பேரும் தான் கலைமகளுக்கு ஆதித்யமான இடம். ஆனால் சரஸ்வதிக்கு எங்கேயாவது கோயில் தனியாக இருக்கா? இல்லை. எங்கே இருக்கு? தஞ்சாவூர் கோயில். அதுவும் ஒரு சிவன் கோயில் கூட தான் இருக்கு. அதுவும் ஒரு சிவன் கோயில் கூட தான் இருக்கு. ஒரு சன்னதியாக இருக்கு, தனியாக கிடையாது. ஏன்னா அறிவுக்கு தனியாக இருக்கு. அறிவுக்கு தனி வடிவம் கிடையாது. இல்லை, கலைமகளுக்கு வடிவம் கிடையாது, நாவல் தான். அப்புறம் கை பொங்கல் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். கலைமகள் வச்சிருக்கிற வீணை இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவங்க இல்லை, எத்தனை பல்லு இருக்கு? 7 பல்லு. பல்லு ஒரு வெள்ளை பட்டன் பட்டனா ஒயிட்டா. மேலே என்ன இருக்கு? மேலே யாழி. அந்த வீணையினுடைய மேல் பாகத்தில் இருக்கிறது யாழி இருக்கு. வீணை அப்படியே கீழே வந்து 2 கண் மாதிரி ஒரு 7 கம்பிகள் இருக்கும். அதுதான் 7 சுரம். சரி க ம ப த நீ ஷ. 7 சுரங்கள் தான் 7 கம்பி. 63 பல்லு இருக்கும். இந்த ஓசைகள் 63 ஓசையாக இருக்கிறாலும் கலைமகள். அதனால தான் சரஸ்வதி கையில் வீணை வச்சிருக்கிறது, 7 கம்பிகளை போட்டுக்கிறது. மேலே யாழி இருக்கும். யாழினுடைய தலை தான் இருக்கும். அதனால குழலினிது யாழினிது தன் மக்கள் மழலை சொல். புத்தி வச்சா யாழி எதுக்குன்னு, உலகத்திலே யாழி தான் மிக இனிமையாக இருக்குமா. இப்போ இல்லை அப்படி ஒரு பட்சி
உலகத்தில் இப்போ இல்லவே இல்லை. இல்லாத ஒரு பட்சி. யாழி எங்கே பார்க்கலாம்னா பெரிய பெரிய கோயிலில் போனால் தூணில் வச்சுருப்பாங்க, அதான் யாழி. அந்த யாழினுடைய மேல் பாகம் தான் வீணையினுடைய இதில் இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னு சொல்ல போகிறேன்னா, நல்ல அறிவுடையவர்கள் வீட்டில் வீணை இருக்கும். வீணை என்ன பண்ணணும்? காலையில் இருந்துச்சு கண்ணார பார்க்கணுமா, தொட்டு நமஸ்காரம் பண்ணுமா. முட்டாள் கூட அறிவாளி ஆகிப்பான். எப்படி? சர்வ முட்டாள். இது யார் சொன்னா? குமரகுருபரை சொல்லியிருக்கிறார். குமரகுருபர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவருக்கு சரஸ்வதி கண்ணு முன்னால தோன்றியிருக்கிறார். இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் குமரகுருபர் பிறவியிலே ஊமை, பிறக்கும்போது ஊமையாகி அவங்க தாய் தந்தையார் போய் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் வரவிருத்து, அந்த முருகன் நேரடியாக கந்த சஷ்டி விழா நடக்கிற அன்னைக்கு முருகனே நேரில் வந்து தன்னுடைய வேலை எடுத்து அவருடைய நாக்கில் எழுதி அவர் ஊமையாக இருந்து பேசுகிறார். முதல்ல அவர் பாடிய பாடல் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். ரெண்டாவது பாடியது மீனாட்சி பிள்ளைத்தமிழ். மதுரைக்கு வர்றார். மதுரையில் வந்து மன்னங்கிட்ட முன்னால் பாடுறார். இந்த குழந்தை ஞான குழந்தை பேசாமல் இருந்து முருகனால் பேச வச்சாங்க, உலகம் எங்கு சொல்லியிருக்கிறாங்க. மன்னன் அந்த குழந்தையை வரவேற்கிறார் தன்னுடைய அரண்மனைக்கு. அரண்மனைக்கு வரும்போது ராஜா ஒரு சைடில் உட்காந்துக்கிறாங்க, கவிஞர்லாம் ஒரு சைடில் உட்காந்துக்கிறாங்க. இந்த குழந்தை அவங்க அப்பா மடியில் உட்காந்து பாடும்போது மீனாட்சியே இறங்கி நடந்து வந்து ராஜாவுடைய மடியில் உட்காந்துதான். நல்லா கதை கேட்டுங்க. சரஸ்வதி எவ்வளவு அறிவுடையவள் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். மீனாட்சி என்ன பண்றா பாருங்க, சிலையில இருந்து, மீனாட்சி சிலையில இருந்து ஒரு குழந்தை வெளியே வருது. சிலையில இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை அப்படியே வந்து இது மாதிரி குழந்தை இதே மாதிரி மடியில் உட்காரு. யார் மடியில் உட்காருது? மன்னனுடைய மடியில். இவர் பாடிக்கிட்டே இருக்கிற கண்ணை மூடி. இவருக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த குழந்தை யார் மடியில் உட்கார்ந்து. வேற யாருக்கும் தெரியல. வருது தெரிஞ்சுதான், எங்க உட்கார்ந்து தெரியலையா. எல்லாரு கண்ணையும் மறைச்சிருச்சு. மீனாட்சி எல்லாரு கண்ணையும் மறைச்சி குமரகுருவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான். உடனே ஒரு மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறார். பாடி முடிச்ச உடனே மன்னன் என்ன பண்றார்? மிக அருமையான பாட்டு, அருமையா இருக்குன்னு சொல்லி அவர் கையில இருக்கிற முத்து மாலை எடுத்து போடலான்னு போனாராம். அப்படி எடுக்கும்போது பெரிய மாலை கையில வந்துருச்சான். உடனே என்ன பண்ணாராம்? நல்லா தேடி ஒரு சின்ன மாலை எடுத்தாங்க. உடனே குமரகுரு அந்த மீனாட்சி என்ன பண்ணா, அந்த குழந்தை அவர் முதல்ல எடுத்தார பெரிய மாலை, அதை எடுத்து யாருக்கு போட்டுச்சு? குமரகுரு. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன இந்த குழந்தை இப்படி பண்ணிடுச்சு? நம்ம அரண்மனையில தலைமுறை முறையா போடக்கூடிய முத்து மாலை எடுத்து போட்டுச்சேன். உள்ளுக்குள்ள கோபம் வெளியில இருக்கு. அந்த குழந்தை யாரு மாதிரி இருக்குன்னா, இவர் கண்ணுக்கு மீனாட்சி, குமரகுரு கண்ணுக்கு, அந்த ராஜா கண்ணுக்கு ஐயர் வீட்டு. உடனே ஐயரை கூப்பிட்டு, ஏன் உன் பொண்ணு இப்படி என் மண்ணில் உட்கார்ந்தது, மாலையை கழித்து கொண்டு போட்டுருச்சு, போய் பாருங்க. அந்த குழந்தை வீட்டில் தூங்குது. இந்த பாருங்கோ, வீட்டில் குழந்தை தூங்குது. அங்கே வந்தது என் குழந்தை இல்லை, மீனாட்சி. அன்னைக்கு இரவு மன்னனுக்கு மீனாட்சி தரிசனம் கொடுத்துருக்கார். நான் தான் வந்தேன், தகுதி உடையவனுக்கு தகுதியான பொருளை நீ கொடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா இப்போ ஒரு உண்மை சொல்ல போறேன். நல்ல இறைவனுடைய அருளை பரிபூர்ணமா ஒருத்தர் பெற்றுட்டான்னா அறிவு எப்படி இருக்கும்? அதுக்கு நீங்க வேற எக்ஸாம்பிளே வேண்டாம். இப்ப நான் சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டா போதும். காசிக்கு போறார். காசியில போய் ஒரு இடத்துல தபம் பண்றார். தபம் பண்ணும்போது என்ன நினைக்க பாருங்க, இந்த யுகத்துல இந்த 300 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் சொல்றேன். 300 ஆண்டு தான் ஆச்சு. குமரகுருவுடைய வரலாறு 300 வருஷத்துக்கு முன்னால். காசியில போய் மன்னன், அங்க முஸ்லீம் மன்னன் ஆடுறான். இவர் நல்லா யாருக்கு என்ன சொன்னாலும் படிக்கலாம். சின்ன குழந்தை எதை சொன்னாலும் படிக்கும். உடனே பார்த்தாங்க, என்ன நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம மதத்துல எத்தனை ஞானிகள் இருக்காங்க, ஒன்றும் நடக்கலையே, இவர் சொன்னதெல்லாம் நடக்குது, அவரை போய் கூப்பிட்டு வாங்கினா. கூட்டிட்டு வந்தா அவர் உள்ள வர்றார். அப்போ ராஜா என்ன பண்றாரு, இந்த இந்து பையனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி உணவெல்லாம் மாமிசம் படைச்சி வச்சு உனக்கு விருந்துனாராம். நீங்கள் தான் தனியாக உட்காந்து சாப்பிடணும், நாங்கள்லாம் ஞானிகளோடு உட்காந்து சாப்பிட போகிறோம்னு சொன்னாங்க முஸ்லீம் மன்னர்.
உடனே இல்லை நான் யாராவது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன் இந்த குழந்தை சொல்ல. தண்ணியை கவனில் இருக்கிற தண்ணியை எடுத்து மேலே தொளிச்ச உடனே அத்தனையும் அறுசுவை உணவாக மாறிடுச்சு. வச்ச உணவு என்ன? மாமிசம். மாற்றினது என்ன? நல்ல உணவு. ஒரு அடி ராஜாவுக்கு. ரெண்டாவது அடி பாருங்க, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ஒரு நாற்றமற்ற ஒரு மாலை எடுத்து குமரகுரு போகிறார். அவருக்கு உன்னை அன்னைக்கே சாப்பிட்டார். இங்கு முளைக்கிற எல்லா மலர்களும் மனமற்ற இருக்கும். அன்னை கொடுத்து சாப்பிடும். இன்னைய வரைக்கும் காசியில் நல்ல மலர்கள் பூக்காது. 300 வருஷத்துக்கு முன்னால் பூத்துருக்கு, இப்போ 300 ஆண்டாக பூக்காது. புரிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணுறாரு? ராஜா கூப்பிட்டார். ரெண்டாவது அடி. மூணாவது ராஜா கூப்பிட்டார். நீங்கள் ஏன் ஆற்றுல ஓரமாக உட்காந்துக்கிறீங்க? படித்துறையில் உங்கள் ஒரு இடம் தான் இருந்தாங்க. எவ்வளோ இடம் வேணும்னார். அவர் என்ன கேட்டுக்கிறாரு? எனக்கு ரொம்ப இடம் வேண்டாம், ஒரு கருடன் வட்டப்பிடி இடம் தந்தா போகணும். எப்படி? அப்போ பள்ளி சொல்லி உச்சி பள்ளி சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த காலத்து சொல்லுவாங்கன்னா பள்ளி சொல்லிவிட்டு சகுனம் சொல்லியாச்சு. ராஜாடு சொல்கிறார் சகுனம் சொல்லியாச்சு, வாங்க போகலான்னு. வெளியே வந்தால் ஒரு கருடன் உட்காந்துருக்கு. கடவுளே கருடனாக உட்காந்துருக்காரு. அந்த கருடன் ஒரு வட்டம் விடுதலாக பறக்கும். அது காசியில் 3 ஒரு போய் சுற்றிட்டு ராஜா அந்த சொத்தை எடுத்துறாரு. ஏன்னா கலைமகள் என்பவள் தன் அறிவின் கருணத்தில் இறங்கினவர் இந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அவர் கேட்டாராம், சரஸ்வதியை ஒரு நாள் காட்ட முடியுமா? அவங்ககிட்ட சரஸ்வதி கடாட்சியம் தெளிவாக இருக்குது, சரஸ்வதியை காட்ட முடியுமான்னு முஸ்லீம் ராஜா கேட்டுக்கிறார். அவர் நதியில் கூட்டி போய் மேலே கங்கை ஜமுனை ஓடிட்டு இருக்கு. அந்த நதியில் கையை காட்டுறார். கலைமகள் கீழே இருந்து மேலே வர்றார். சரஸ்வதினு ஒரு நதி ஓடி, சரஸ்வதியே அந்த நதியை விட்டு வந்து அந்த முஸ்லீம் மன்னன் நம்பி அவர் இந்துவாக மாறிக்கிறார். புரியுதா? காசியில் ஒரு முஸ்லீமை இந்துவாக மாற்றுவது குமரகுருபரர். அவர் வயது அப்பா என்ன? 16 வயசு. நேரடியாக உலகத்திலே சரஸ்வதியை பார்த்தவர் இந்த 300 ஆண்டுகளுக்கு முந்தி குமரகுருபரை பார்த்துக்கிறார். அவர் ஒன்று ஏற்றுறார். எதுக்கு சொல்ல வரேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான். அவர் தான் சகலகலா வள்ளி மாலைன்னு ஒரு நூலை ஏற்றுக்கிறார். அந்த நூலை யாரெல்லாம் படிக்கிறாலும் முட்டாள் கூட அறிவாளி ஆகிடுவான். எல்லாரும் இங்கே படிங்க, அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. படித்தால் நிச்சயமாக அறிவு வேலை செய்யும். கருணத்துக்குண்டான புத்தியினுடைய அந்த கருணத்தால் பிறந்தவர். இறைவன் படைப்பில் அறிவின் கருணத்தால் பிறந்தவர் தான் குமரகுருபரர். அதுக்காக சொல்ல வர, ஊமையாக படைச்சி ஊமையை பேச வச்சு ஊமை ஒரு பாடலை பாடி அந்த ஊமை பாடல் கல்வியுடைய கடாட்சியத்தை கொடுக்கும். அதனால் அந்த வாயில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகள். அதுக்கு பேர் என்ன? சகல கலா. கலானா கலி. சகல கலா வள்ளி மாலை இந்த நூலை ஏற்றிக்கு அவர் தான். அப்போ கலைமகள் நம்முடைய இப்போ நான் சொன்னல, யாராவது ஒருத்தர் வயிற்றுல ஒரு ஞான குழந்தை பிறக்கும், அது ஞான சரித்திரமாக மாறும். அப்போ அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு முதல்ல பிறக்கும்போது ஊமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் சரஸ்வதியை பார்த்து ஒரு நூலை எழுதி சரஸ்வதியோட ஐக்கியமாயிடும். அதுதான் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, வீணையை கண்ணால் பார்க்க வச்சுருமா வீட்டில். வாழ்க்கை வீணாகாது, கண்ணு தொட்டு பார்த்துக்கணும். இன்னும் கற்றுக்கிட்டா வீணை கற்றுக்கிட்டா இதாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். வீணை கற்றுக்கிட்டா இருக்கும். உலகத்திலே இனிமையான நாகம் வீணை தான். வீணை கச்சேரி தான் ரொம்ப இனிமையாக இருக்கும், கவனமாக இருக்கும். அது மாதிரி ஒரு குழந்தை தன்னுடைய வயிற்றில் வளரும் போது 7 சுரங்களோடு தான் வாழுமா. அதுக்கு 7 சுரங்கள் தெரியும். அதனால ச தி த ம ப த நீ ஷ இதெல்லாம் நாம செஞ்சதில்லை, இறைவனுடைய நேச்சர் படைக்கும். அப்போ வாயில் வந்து ஓட்டுனா சத்தம் கேட்குது, கண் திறந்து மூடினா ஒளி தெரியுது, கிரெனாசும் காது கேட்குது. இந்த சுவைகள் உணர்வு. அப்படிப்பட்ட இதுதான் இந்த நவராத்திரி. நம்ம 9 நாள் நவராத்திரி பண்ணுறது. நவராத்திரிக்கு என்ன பண்ணணும்? பெண்கள் குழந்தைகள்லாம் ஒரு 3 நாளாவது விரதம் இருக்கும், சாப்பிடுவாங்க. 3 நாள் பொய் சொல்லக்கூடாது. 3 நாள் வாழ்க்கையிலே திருடக்கூடாது. 3 நாள் எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அதுதான் வந்து பெண்களை வந்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? பூ கொடுத்தாங்க, தொட்டு கொடுக்கணும், பூ கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரசாத விஷயம் கொடுக்கணும். ஜாதி மதம் பேதம் அன்னைக்கு பார்க்கக்கூடாது. இந்த நவராத்திரியில் 9 நாளைக்கு குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுக்குறது ஜாதி பேதம் கொடுக்கணும்.
லட்சுமி கடாட்சி மட்டுமல்ல, சுபங்கலி கடாட்சி உண்டாகும். அதுதான் இந்த விழா வச்சிருக்காங்க. பெண்களுக்கு பிறவி பயன் நீங்கும். பெண்களுக்கு பிறவி நல்ல மோட்சத்தை போய் சேரலாமா. இந்த நவராத்திரி எத்தனை நவராத்திரி கொண்டாடணும்னு சொல்லிட்டு 48 நவராத்திரி கொண்டாடிடும். அப்போ 48 வருஷம் குரு வைக்கணும். குரு மண்டல சாரகண வித்தி. அப்போ கலைமகள் அந்த வீட்டிலே இருப்பானோ. அறிவுடைய செல்வம் அந்த வீட்டில் இருக்குமா. அறிவான செல்வமே இருக்குமா. நியாயமான செல்வம், நியாயமான கடாட்சியம், நியாயமான தர்மம், நியாயமான வாழ்க்கை, ஒழுக்கமான உண்மை எல்லாம் வளருமா. அதெல்லாம் கலைமகள் அப்படி வச்சு கொண்டு பார்க்கணும்.